بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்களுடைய ஒற்றுமை எதில் இருக்குகின்றது என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு ஏனென்று சொன்னால், இன்னைக்கு இளைஞர் சமுதாயத்துக்கு மத்தியில் தான் அதிகமான தீமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதிகமான பாவமான காரியங்கள், சமுதாயத்தில் உள்ள சமூக கொடுமைகள் எல்லாம் இந்த இளைய தலைமுறையிலிருந்து ஆரம்பமாக இருக்கின்றது. இளைஞர் சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்கின்ற தீமைகள் அகற்றப்பட வேண்டும், அவர்கள் நல்வழிக்கு திரும்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த தலைப்பு. அதற்காக வேண்டி இளைய சமுதாயம் அல்லாத மற்ற முதியோர் சமுதாயத்துக்கு மத்தியில், இளைஞர் அல்லாதவர்களுக்கு மத்தியில் தீமையே இல்லை, அவங்கெல்லாம் பாவமே செய்யலை, அவங்கெல்லாம் பத்திரமாத்து தங்கம் என்று சொல்ல வரல. சமுதாயத்தில் சமூக தீமைகள் எல்லாத்திட்டும் இருக்குது. வரதட்சணைங்கிற மிகப்பெரிய சமூக தீமை இருக்கின்றது. வட்டிங்கிற மிகப்பெரிய சமூக தீமை இருக்கின்றது. சமுதாயத்தில் பாகுபாடு இல்லாமல் ஏராளமான தீமைகள் மலிந்து கிடந்தாலும் ஒரு மனிதன் தீமையில் ஈடுபடுகின்றான். ஒரு 45-50 வயசு ஒரு மனிதர் ஒரு பீடி சிகரெட்டு குடிக்கிறாரு. அந்த பீடி சிகரெட்டு குடிக்கிறவர், அந்த பீடி சிகரெட்டு குடிக்கக்கூடிய பழக்கத்தை அவருக்கு எப்போ வந்துச்சு நினைக்கிறீங்க? ஒரு 10 நாளைக்கு முந்தி ஆரம்பிச்சிருப்பாரா? அவரு 50 வயசு மனிதர் 45 வயசுல ஆரம்பிச்சிருப்பாரா? 50 வயசு மனிதர் 40 வயசுல இந்த பழக்கத்தை நான் பழகினங்க அப்படின்னு சொல்லுவாரா? அப்படின்னு சொல்ல மாட்டார். 50 வயசு உள்ள ஒரு மனிதர் தவறான ஒரு பழக்கத்தில் ஈடுபடும் பொழுது அவர்கிட்ட போய் இந்த பழக்கத்தை நீங்கள் எப்போங்க ஆரம்பிச்சிங்க, இந்த பழக்கம் உங்களுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் சொல்லக்கூடிய காரணம் அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது இதை பழகினம் பார், 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது, 10th படிக்கும் போது, +2 படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது, என் நண்பரோடு நான் இருக்கும்பொழுது ஜாலிக்காக வேண்டி இந்த பழக்கத்தை பழகினங்க, இப்போ என்னால் விட முடியலன்னு சொல்லுவார். ஸ்டைலுக்காக வேண்டி பழகிருப்பார். பள்ளி பருவத்தில் நண்பர்களோடு ரோட்டோரத்தில் நிற்கின்ற பொழுது மற்ற பள்ளி மாணவர்கள் அவர்களை கடந்து செல்லுகின்ற பொழுது, பள்ளி மாணவிகள் கடந்து செல்லும் பொழுது அவருடைய நண்பர்கள் 4 பேர் வாயில சிகரெட்டை பற்ற வச்சிருப்பான். இவன் சும்மா தான் இருந்திருப்பான். இவன் என்ன செய்வான், நீயும் ஒரு சிகரெட்டை பற்ற வைப்பா அப்படின்னு நினைச்சா சும்மா பற்ற வச்சிருப்பான். ஸ்டைலுக்காக வேண்டி, ஜாலிக்காக வேண்டி, அப்படி ஒரு பந்தாவா மக்களுக்கு மத்தியில் அந்த மாதிரியான ஒரு தோரணையில் ஆரம்பிக்கப்பட்ட பழக்கம்தான். அவருக்கு 50 வயசு 60 வயசு ஆனாலும் அந்த பழக்கத்தை விட முடியாமல் தவித்து கொண்டிருப்பார். தீமையான பழக்கத்தை. அப்ப நிறைய மனிதனிடத்தில் நடக்கின்ற தீமைகளுக்கு முதல் வித்து எதுன்னு சொன்னால் வாலிப பருவம், இளைய பருவம். இந்த இளைய பருவத்தில் ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த பருவம் தான் மனிதனிடத்தில் தீமைகள் குடிகொண்டு அது மரணம் வரையும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு, மனிதர்களுக்கு 3 விதமான பருவத்தை அல்லாஹ் கொடுக்கிறாங்க. சிறு பருவம், ஆரம்பத்தில் சிறிய வயது, அதுல பெரும்பாலும் நமக்கு விவரம் தெரியாது. அது அல்லாத வாலிப பருவம். 3வது முதுமை பருவம். இந்த முதுமை பருவத்தில் ஒரு மனிதர்கள், முதுமை பருவத்தை அடையக்கூடிய மனிதர்கள் ஏராளமான எண்ணங்களை, ஏராளமான திட்டங்களை, ஏராளமான செயல்களை உள்ளத்தில் நினைப்பார்கள். அது நன்மையான காரியமாக இருக்கட்டும், தீமையான காரியமாக இருக்கட்டும். ஒரு முதுமையான ஒரு மனிதர் 50 வயசு 65 வயசு ஒரு மனிதர் தீமையை நினைத்தாலும் சரி, நன்மை நினைத்தாலும் சரி, ஒரு காரியத்தை திட்டம் தீட்டுகின்றார். உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை நினைக்கின்றார், உள்ளத்தில் ஆசை வைக்கின்றார். ஆனால் அவர் திட்டம் தீட்டலாம், எண்ணம் எண்ணலாம், அவர் என்ன செய்யலாம், ஆசை வைக்கலாம். ஆனால் அவ்வளையும் செயல் வடிவத்தில் கொண்டு வருவதற்கு அவருடைய உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்காது, அவரால் முடியாது.
ஆனால் இளைய பருவம் இருக்குது, வாலிப பருவம் இருக்குது. அந்த பருவத்தில் ஒரு இளைஞர் நினைக்கக்கூடிய திட்டங்களை, செயல்களை, அவன் எண்ணக்கூடிய ஆசா பாசங்களை, அது நன்மையோ தீமையோ, அதை செயல் வடிவத்தில் கொண்டு வருவதற்கு அவனுக்கு முழுமையாக உடல் ஒத்துழைக்கும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட உடல் ஆரோக்கியத்தை, உடல் திறமையை, உடல் வலிமையை அல்லாஹு ரப்பல் ஆலமீன், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு வாலிப பருவத்தில் தான் கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட வாலிப பருவத்தை இளைய சமுதாயமாக இருக்கின்ற நாம், உலகத்தில் வாழ்கின்ற முஸ்லிம் அல்லாத எத்தனையோ மதத்தவர்கள் இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கின்ற நாம், அல்லாஹ்வை நம்புகின்ற நாம், மறுமையை நம்புகின்ற நாம், நமது வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற வாலிப பருவத்தில் அல்லாஹ் கொடுக்கின்ற இந்த வாலிப கூடிய காலத்தை, காலகட்டங்களை அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்குண்டான வழிகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். மறுமையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொர்க்கத்தை தருவதற்குண்டான வாய்ப்புகளை தேடிக்கொள்ள வேண்டும். தவறான பாதையில் நாம் ஈடுபடக்கூடாது, தவறான எண்ணங்களை நாம் கொள்ளக்கூடாது, தீமையான பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடிமையாகக்கூடாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் ஏராளமான நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் பேசுகின்றான். அந்த வரலாறில் முக்கியமான ஒரு வரலாறு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறுங்க. அந்த வரலாறுகளை பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எத்தனையோ சோதனைகளை சந்தித்தார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் பேசுகின்றான், வைதுபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு கலிமாத்தின் ஃபத்தம்மஹுன்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பல்வேறு விதமான சோதனைகளுக்கு நாம் ஆட்படுத்தினோம். எல்லா சோதனைகளும் அவர் வென்று காட்டினார் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் பேசுகின்றார். நிறைய சோதனைகள் அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த சோதனையெல்லாம் அவர் வென்று காட்டுகின்றார். அந்த சோதனையெல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அதில் அவர் வெற்றி பெறுகின்றார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பல்வேறு விதமான நற்சான்றுகளை கொடுக்கின்றான். வைன்னஹு ஃபில் ஆখিরাத்தில் அமின ஸாலிஹீன். இப்ராஹிம் சாலிஹான நல்ல அடியார் இருந்தும் ஒருவர், அவர் ஒரு நல்ல அடியார் என்ற நற்சான்று கொடுக்கின்றான். அது மட்டுமில்லை, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தல் இல்லாஹி ஹனீஃபா. இப்ராஹிம் சத்திய வழியில் நின்று அவர் ஒரு தனி சமுதாயமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக அவர் இருந்தார் என்ற செய்தியை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாற்றி பேசுகின்றான். தனி சமுதாயம் என்று சொல்லுகின்றான். ஒரு மனிதர் தான், ஆனால் ஒரு கூட்டமாக இருந்தால் என்ன செயல்பாடு உண்டோ, ஒரு கூட்டமாக இருந்தால் எதை சாதிக்குமோ அப்படிப்பட்ட சாதனையை, அப்படிப்பட்ட மிகப்பெரிய திறம்பட செயல்களை தனி மனிதனாக அவர் இருந்து செய்தாருங்கிற செய்தியை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாட்டு சொல்கின்றார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஏராளமான சோதனையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேற்கொண்டார்கள். அந்த சோதனையெல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு வெற்றி பெற்றார்கள். அதில் முக்கியமான பல்வேறு விதமான சோதனையில் முக்கியமான சோதனை அவங்களுடைய வாலிப வயதில், இளைய பருவத்திலுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிலை வணக்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போர் தொடுத்தாங்க இல்லையா? சிலை வணக்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு புரட்சி கண்டார்கள். அல்லாஹ் ஒருவன்கிற கொள்கையை ஆணித்தரமாக மக்களுக்கு மத்தியில் உறக்க சொன்னார்கள் அல்லவா? தன்னை பெத்த தகப்பன் கூட அவர் கூட கிடையாது. இன்னி அராக்க வ கௌமக ஃபீ ضلال முபீன். தன்னுடைய தந்தையை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், தந்தையே, நீங்களும் உங்கள் கூட்டமும் தெளிவான வழிகேட்டில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று தன்னுடைய தந்தையை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். தன்னை பெத்த தகப்பன் கூட அவங்க கூட கிடையாது. பெருங்கொண்ட மக்கள் கூட்டமும் தகப்பன் உட்பட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக நிற்கின்றது. அந்த கூட்டத்துக்கு மத்தியில் சிலை வணக்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றார், விமர்சனம் செய்கின்றார். அந்த மக்கள் எல்லாம் வெளியே சென்ற அந்த பொழுது சிலைகளை, எல்லா சிலைகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடைக்கின்றார்கள். ஒரே ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டுட்டு போறாங்க. எல்லா சிலையும் உடைக்கிறாங்க, ஒரே ஒரு பெரிய சிலையை மட்டும் உடைக்க விடுறாங்க. மக்கள் வர்றாங்க, வந்து பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாம் நினைச்சாங்க, அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னும் சிலையெல்லாம் உடைஞ்சு கிடக்குது. அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, இந்த சிலை வணக்கத்துக்கு எதிராக, இதற்கு எதிராக விமர்சனம் பண்ணியவர் அந்த இப்ராஹிம் தான். எப்படி சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனை சொல்றான், காலு சமீனா ஃபதை எதுக்குருகும் யுகாலஹு இப்ராஹிம். இதை பற்றி விமர்சனம் செய்வதவர், இந்த சிலை வணக்கம் கூடாது என்று சொன்னவர்
அந்த வாலிபர் தான், அந்த இளைஞர் தான் யுக்காலஹு இப்ராஹிம், அவருடைய பெயர் இப்ராஹிம் என்று அந்த மக்கள் சொல்கின்றார்கள். கேட்கிறாங்க, யாருப்பா இதை உடைச்சது? இது யார் உடைச்சது? சிலை உடைஞ்சு கிடக்குங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கூப்பிட்டு கேட்கிறாங்க, யார் உடைச்சது என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறிவுபூர்வமாக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, மக்கள் சிந்திக்கின்ற வாதத்தை அங்கே பதிலாக சொல்கின்றார்கள். பொதுவாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாதத்தை எடுத்து பார்த்தால், ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்கின்ற முறையை பார்த்தால், எது ஏகத்துவத்துக்கு எதிராக இருக்கின்ற எதிர் அணிகளை வாய் மூடு வண்ணமும் சிந்திக்கின்ற வண்ணமும் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கருத்துக்களை சொல்வார்கள். மிகப்பெரிய ஒரு கொடிய மன்னன்ட்ட போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய இறைவன் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான், உயிரோடு இருக்கிறவனை மரணிக்க செய்வான். இறந்தவனை என் இறைவன் என்ன செய்வான்? உயிர்ப்பிப்பான், உயிரோடு இருக்கின்ற மனிதனை மரணிக்க செய்வான் என்று அந்த மன்னன்ட்ட போய், கொடிய மன்னன்ட்ட போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய பண்பு சொல்கின்றார்கள். அதை அவன் கேட்டுட்டு அவன் சொல்றான் பதிலுக்கு, அது என்னப்பா உங்க இறைவன் மட்டும் உயிர்ப்பிப்பான், உங்க இறைவன் மட்டும் மரணிக்க செய்வான், நானும் உயிர்ப்பிப்பேன், ஆனா உமீத், நானும் மரணிக்க செய்வேன், நானும் உயிர் கொடுப்பேன் என்று இரண்டு மனிதனை கூப்பிடுறான். அவனுடைய ஆட்சி கீழ் இருக்கின்ற மக்கள்ல இரண்டு மனிதனை கூப்பிட்டு ஒருத்தனை கொல்கின்றான். இந்த பத்தியா, நான் ஒருத்தனை செஞ்சேன், மரணிக்க செஞ்சுட்டேன். ஒருத்தனை போங்கிறான், இங்க பாரு நான் ஒருத்தருக்கு உயிர் கொடுத்துட்டேன். ரெண்டு பேரை கூப்பிட்டு அவன் சொல்லக்கூடிய வாதத்துக்கு அதுக்கு செயல் வடிவம் எப்படி கொடுக்கிறான்? இரண்டு பேரை கூப்பிட்டு ஒருத்தனை மரணிக்க செய்கின்றான், நான் ஒருத்தனை கொன்னுட்டேன். ஒருத்தனை போங்கிறான், நான் ஒருத்தனுக்கு உயிர் கொடுத்துட்டேன். இப்படிங்கிற வாதத்தை அந்த கொடிய மன்னன் சொல்லும் பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுடைய வாய் அடைக்கின்ற மாதிரி, அசத்தியம் அழிந்து போகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வாதத்தை அங்க சொல்றாங்கன்னு சொல்றாங்க தெரியுமா? ஃபஇன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக் ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப், என் அல்லாஹ் கிழக்கு திசையில் இருந்து சூரியனை உதிக்க செய்கின்றான், உன்னால் முடிந்தால் அதே சூரியனை மேற்கு திசையில் இருந்து நீ உதிக்க செய் பார்ப்போம் என்று சொல்கின்றார்கள். ஃபபுஹித்தல்லதி கஃபர், அல்லாஹ்வை மறுத்தவன் வாயிடத்தில் நின்றான் என்ற செய்தியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். அன்பான பெரியோர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்துக்கு எதிராக இருக்கின்ற அந்த கூட்டத்தை, இவர்கள் ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது அந்த மக்கள் சிந்திக்கின்ற மாதிரியும் வாயிடத்தில் நிற்கின்ற மாதிரியும் வாதங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வைப்பார்கள். அப்படித்தான் சிலைகளை எல்லாத்தையும் உடைச்சிட்டு பெரிய சிலையை மட்டும் விட்டு வைக்கிறாங்க. வந்து கேட்குறாங்க, யாருப்பா உடைச்சது? இவர் தாம்பா இதுக்கு எதிராக செஞ்சாரு, பிரச்சாரம் பண்ணாரு, இந்த வாலிபர் தாம்பா, இந்த இளைஞர் தாம்பா, இதுக்கு எல்லாம் காரணம் இவராகத்தான் இருக்கும் என்று மக்கள் பேசுறாங்க. இவரை கூட்டி விசாரிக்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, எப்பா சிலைகளை, இந்த சிலைகள்லாம் யார் உடைச்சான்னு உடைக்கப்படாமல் ஒரு பெரிய சிலை இருக்கு இல்லையா, அதுகிட்ட போய் கேளுப்பா, அது சொல்லும் யார் உடைச்சா, எவன் உடைச்சான், எப்படி உடைச்சான், அவன் அட்ரஸ் என்ன, அவன் பெயர் என்ன என்று உடைக்கப்படாமல் பெரிய சிலை இருக்கு இல்லையா, அதுகிட்ட போய் கேளு அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க. அந்த மக்கள் சொல்றான் உடனே, அது எப்படிப்பா சிலை பேசும், அது எப்படிப்பா சிலை பேசும்? அதைத்தானப்பா நான் சொல்றேன், அதைத்தான் நான் சொல்றேன், சிலை எப்படி பேசும்? லீம தஅபுது மாலா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க மினல்லாஹி ஷையா, பார்க்காத கேட்காத, நீங்கள் கேட்கிற கோரிக்கை உங்களுக்கு நிறைவேற்றாத இதையாப்பா வணங்குறீங்க? லா தஅபுது ஷைத்தான இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, ஷைத்தானை வணங்காதீர்கள். அல்லாஹ்வுக்கு எதிராக வணங்கப்படக்கூடிய வணக்கத்தை, ஓரிரை கொள்கைக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய ஷிர்க்கை, இறை மறுப்பை, குஃப்ரியத்தான காரியத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெஞ்ச நிமிர்த்தி அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான் என்ற ஒரு நம்பிக்கையோடு உறக்க சொல்கின்றார்கள். எந்த வயசு தெரியுமா? இளைஞர் வயசில், வாலிப பருவத்திலங்க. அல்லாஹ் கொடுத்த அந்த துணிச்சலையும், அல்லாஹ் கொடுத்த அந்த வீரத்தையும் அல்லாஹ்வுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்கு பயன்படுத்துகின்றார்கள். நெருப்பை மூட்டி தூக்கி எறிய போறாங்க. இப்படி செஞ்சதுனால, இப்படி பேசியதுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பை மூட்டி அந்த மக்கள்
தூக்கி எறிகின்ற அந்த சமயத்தில் கூட ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் இன்னி தாகிபுன் இலா ரப்பி சயஹ்தீன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனுடைய உதவி எனக்கு இருக்கும், நான் அல்லாஹ்விடம் செல்கின்றேன், அல்லாஹ் எனக்கு நேர் வழி காட்டுவான் என்ற செய்தியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கு சொல்கின்றார்கள். அல்லாஹ் கொடுத்த அந்த வாலிப வயசை, இளைய பருவத்தை, மனிதன் சந்திக்கின்ற அந்த வாலிப கட்டத்தை, அந்த நாட்களை, உடல்ல உள்ள ஆரோக்கியத்தை, உடல்ல உள்ள வலுவை, அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த கொள்கையை நிலைநாட்டுவதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தினாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம இருக்கணும்லங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், ஃபத்தபியு மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, நபியே முஹம்மதே, சத்திய வழி நின்ற இப்ராஹிமுடைய வழியை, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்று என்று அல்லாஹ் சொல்றானே. இன்னைக்கு இளைய சமுதாயமாக இருக்கின்ற நாம், வாலிப சமுதாயமாக இருக்கின்ற நாம், நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் அத்தனை பேர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாலிப பருவத்தை எப்படி அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதில் பயன்படுத்தினார்களோ அது போன்று நம்ம பயன்படுத்த வேண்டாமா? இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு முஸ்லீமாக இருக்கிற நம்ம நிறைய பேர் இளைஞர்ல இருந்து பெரியவர் வரையும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சில கடமைகளை செஞ்சா போதும். தொழுகையா? தொழுகிறம்பா. நோன்பு வைக்கிறேன். ஜக்காத்து கொடுக்கிறேன். இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சில கடமைகளை செய்துவிட்டு தன்னை முஸ்லீம் என்று மாறு தட்டிக் கொள்கின்றார்கள். இது சரியாங்க? மார்க்கம் சொல்லக்கூடிய நிறைய கடமைகளை விட்டுவிட்டு ஒரு சில கடமைகளை மட்டும் செய்துவிட்டு தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதனால் மறுமையில் வெற்றி கிடைக்குமா? அதிகமான தீமைகளை தன் பக்கம் சேர்த்துக் கொள்வதனால் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்குமா? இன்னைக்கு இளைய சமுதாயம், இளைஞர்களுக்கு மத்தியில் ஏராளமான தீமைகள், பீடி சிகரெட்ல இருந்து, பான் பராக்கில் இருந்து, ஹான்ஸ்ல இருந்து, தண்ணி குடிப்பது, மது அருந்துவதிலிருந்து ஏராளமான தீமைகள் இளைஞர் சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. இவன் எதுல ஒற்றுமை இருக்கிறானோ இல்லையோ, ஒற்றுமை எதுல இருக்கணும்? உண்மையில அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் இருக்கணும், அல்லாஹ் வணங்குவதில் இருக்கணும். வாங்க சொல்லப்படுதா, தொழுகைக்கு போறதுல ஒற்றுமை காட்டணும். நோன்பு வருதா, நோன்பு வைப்பதில் ஒற்றுமை இருக்கணும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம்மை எப்படி நடக்க சொன்னார்களோ அந்த வழியில் தன்னை முழுமையாக நடத்துவதில் ஒற்றுமை இருக்கணுமா? தீமை செய்ய ஒற்றுமை இருக்கணுமா? இன்னைக்கு சமுதாயத்தில் தீமையில ஒற்றுமை இருக்கு. பாவம் செய்வதில் கூட்டம் கூட்டமா ஒருத்தர் சீரட்டை பற்ற வச்சா போதும், 4 பேர் சேர்ந்து பற்ற வச்சிருவாங்க. ஒரு ஆள் சீரட்டை பற்ற வைப்பான், ஒரு இளைஞர் பற்ற வைப்பாரு. அவருக்கு உள்ள அத்தனை ஃப்ரெண்டுமே, மாப்பிள்ளை எனக்கு ஒண்ணுதா, மச்சான் எனக்கு ஒண்ணுதா, மாமா எனக்கு ஒண்ணுதா, இப்படி சீரட்டை பற்ற வைக்கிற கூட்டம் அங்க 10-15 டிக்கெட் ஆயிரும். பான் பராக்கர் போடுற கூட்டம், ஹான்ஸ் போடுற கூட்டம், அல்லாஹ்வுடைய தீமையை அல்லாஹ் தடுத்த காரியம். எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட காரியங்க! மனிதனை கொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த புகையில பழக்கம், தண்ணி அடிக்கிற பழக்கம். எதுக்கு தண்ணி அடிக்குன்னு தெரிய மாட்டேங்குது, எதுக்கு எடுத்தாலும் தண்ணி. பாட்டிங்கிற பெயரில் இறந்தாலும் பாட்டி, பிறந்தாலும் பாட்டி, பாஸ் ஆனாலும் பாட்டி, ஃபெயில் ஆனாலும் பாட்டி, மாசம் பிறந்தாலும் பாட்டி, வருஷம் பிறந்தாலும் பாட்டி. பாட்டிங்கிற பெயரில் இன்னைக்கு அதிகமாக தண்ணி அடிக்கிற சமுதாயம் யார் என்று பார்த்தால் இஸ்லாமிய சமுதாயத்தில் இளைஞர் சமுதாயம் பெரும் சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மதுங்கிறது சாராயத்தை குடிப்பதினால் மறுமையில் ஏற்படக்கூடிய கேடுகளை பின்னால் பார்ப்போம். உலகத்தில் எவ்வளவு பெரிய கேடுங்க! இன்னைக்கு நிறைய பேருக்கு மாரடைப்பு வருதுங்க. ஆஸ்பத்திரியில், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருந்து தனியார் ஆஸ்பத்திரி வரையும் வரக்கூடிய மாரடைப்பினால் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த கேஸுகளை, அந்த லிஸ்டுகளை பட்டியலிடுறாங்க. பட்டியலிடும் பொழுது என்ன காரணம், ஏன் இன்னைக்கு மனிதர்களுக்கு அதிகமாக மாரடைப்பு வருது என்று ஆய்வு செய்யும் பொழுது மது குடிப்பதனால் மாரடைப்பு வருகின்றது, பீடி சிகரெட் குடிப்பதனால் மாரடைப்பு வருகின்றது, ஹான்ஸ் பான் பராக்கு போடுறதுனால புற்றுநோய் ஏற்படுகின்றது. அடையாருடைய கேன்சருடைய ஆஸ்பத்திரிக்கு வாங்க, சென்னையில் அடையாறு கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற நோயாளியை பார்த்தாலே நமக்கு அல்லாஹ்வுடைய பயம் வந்துடும். ஒவ்வொருவரும் தன்னுடைய தீய பழக்கத்தினால், கெட்ட பழக்கத்தினால், புகையில பழக்கத்தினால், தவறான பழக்கத்தினால்
பாதிக்கப்பட்டு நோயினால் பாதிக்கப்பட்டு அடையார் ஆஸ்பத்திரியில் தன்னுடைய மரணத்துடைய தேதிகளை நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். சும்மா வாங்குங்க, அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்படும், நம்மகிட்ட உள்ள தீமைகள் அகன்று போவோம். ஆஸ்பத்திரியில் போய் நோயாளியை பாருங்க, குறிப்பாக அடையார் உள்ள கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு நீங்க வாங்க. நாங்க போறோங்க, அங்க போகும்பொழுது ஒரு மனிதருக்கு அங்க உள்ள நர்சுகள் என்ன பண்றாங்கன்னா, வாயில ஒரு டீப்பை விட்டு சோத்தை வந்து மிக்சியில் அரைச்சி கூழு மாதிரி அந்த டீப்பில் ஊத்துறாங்க. அடையாறு கேன்சர் ஆஸ்பத்திரியில் ஒரு நோயாளிக்கு வாயில டீப்பை விட்டு சோத்தை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி, சோறு பருசா இருக்கும்லங்க, அதை வந்து நினைச்சாங்க மாவு மாதிரி ஆக்கி டீப்பில் மண்ணெண்ணெய் கேன்ல இருந்து மண்ணெண்ணெயை ஊத்துற மாதிரி கூழ ஊத்துறாங்க வாயில. இவருக்கு ஏங்க இப்படி உணவு கொடுக்குறீங்க? என்ன காரணம்? இவரா சாப்பிட மாட்டாரா? இவரை அள்ளி வாயில போட்டு திங்க மாட்டாரா அப்படின்னு கேட்டா அந்த நர்சுகள் சொல்றாங்க, இவரால் சாப்பிட முடியாது, சோத்தை அள்ளி வாயில வைக்க முடியாது, இந்த மாதிரி கூழு மாதிரி ஊத்துனா தான் வயிற்றுல விழும். ஏன் தெரியுமா? இவருக்கு தொண்டையில கேன்சர். தொண்டர்களங்க சாப்பிடக்கூடிய உணவு வாயில கடந்து போகக்கூடிய அந்த பாதையில் இவருக்கு கேன்சர். என்ன காரணம் தெரியுமா? இவர் ஹான்ஸ் போடுவார். ஹான்ஸ் பாக்கெட்டா வாங்கி வச்சுக்கிட்டு கையில போட்டு வாயில போட்டு சவைச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த மாடு வாயை சவைச்ச மாதிரி இந்த திங்கிற ஆட்டுக்குட்டி இருக்குத நல்லா தின்னுட்டு ஒரு 5 மணி நேரம் என்ன பண்ணும், வாயை போட்டு சவைச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வாயை சவைச்சுக்கிட்டே இருக்கிறான். என்ன சவைக்கிறான்? பான் புறாக்க போட்டு சவைக்கிறது, ஹான்ஸை போட்டு சவைக்கிறது, மற்ற போயிலிய நாக்களை போட்டு ஒதுக்கிறது. அந்த நர்சுகள் சொல்கின்றார்கள், இவங்க மாவா போடுவார்கள், ஹான்ஸ் போட்டார்கள், ஹான்ஸ் உடைய பழக்கம் இந்த மனிதனுக்கு இருந்தது, அதனால இவருக்கு தொண்டையில் கேன்சர். ஒருத்தருக்கு தாடையில கேன்சர், தாடையில கேன்சர் ஆகி சின்ன புண்ணாகி இவ்வளவு பெரிய கட்டிமார் ஆகி 30 நாளில் எந்த ஆபரேஷன் பண்ணாலும் பிழைக்க முடியாது. 30 நாள்ல இவர் இறந்துருவாரு. அவரை கட்டிய மனைவியுடைய கதி என்னங்க? கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளை இருக்கு. அவரை நம்பி தாய் தகப்பன் வயதான தாய் தந்தை இருக்கிறாங்க. ஆனா அவருடைய தீய பழக்கத்தினால் மரணத்துடைய தேதியை சாவுடைய நாட்களை அவர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார். அன்பான பெரியோர்களே, நம்முடைய காசுகளை கொடுத்து நம்மளுடைய பணங்களை கொடுத்து நம்மளுடைய உயிரை நாமே அழித்துக் கொள்ள வேண்டுமா? மெடிக்கல் ஷாப் இருக்குது, அந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் நமக்கு ஒரு வியாதி பண்ணா அந்த வியாதிக்கு மருந்து வாங்கி சாப்பிடுவோம். அதே மெடிக்கலில் போய் நம்மளை கொல்லக்கூடிய விஷத்தை வாங்குவோமா? மெடிக்கலில் போய் ஒரு பாய்சன் கொடுங்க, ஒரு எலி மருந்து கொடுங்க, ஒரு மூட்டை பூச்சி மருந்து கொடுங்க அப்படி கேட்போமா? அதுக்கு சம்பந்தானங்க இது. ஒரு மெடிக்கலில் போய் 100 ரூபா கொடுத்து 50 ரூபா கொடுத்து ஒரு பாய்சனை வாங்கி, ஒரு எலி மருந்து வாங்கி, ஒரு மூட்டை பூச்சி மருந்து வாங்கி ஒரு மனிதன் தனக்குத்தானே தின்னு தன் உயிரை எப்படி மாய்த்துக் கொள்வானோ அதற்கு சமம்தான் இந்த புகையில பழக்கம், அதற்கு சமம்தான் இந்த மது குடிக்கின்ற பழக்கம். அழகான வாலிப வயசு அல்லாஹ் தருகின்றான், மிகப்பெரிய உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கின்றான். அந்த உடல் ஆரோக்கியத்தை, அல்லாஹ் கொடுத்த உடல் ஆரோக்கியத்தை நாமே கெடுத்துக் கொள்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு, அவர்கள் மரணித்த மறு வருடம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றிய அதே இடத்திலிருந்து உரையாற்றுகின்றார்கள் மக்களுக்கு. சொல்றாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, மக்களே, இதே இடத்தில்தான் போன வருடம் நபிகள் நாயகம் உங்களுக்கு முன்னால் உரையாற்றினார்கள், அந்த இடத்தில் இன்று நான் உங்களுக்கு உரையாற்றுகின்றேன் என்று சொல்லும்போது அவங்களுடைய கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வருகின்றது. நபிகள் நாயகத்தை ஞாபகப்படுத்தணும்னு அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொன் முகங்கள், அவங்க பேசிய வார்த்தைகள், அவரிடத்தில் பழகிய பழக்கங்கள் அப்படியே கண்ணுக்கு முன்னால் ஞாபகம் வந்த உடனே அந்த இடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த செய்தியை சொல்லும்போது அழுகின்றார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், சமயத்தோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், அல்லாஹ்வால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய பாக்கியமே தெரியுமா? இந்த இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கம் தான். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா யாருக்கு கிடைக்கின்றதோ அவர்தான் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர். அதானங்க உண்மை. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு காசு பணம் நிறைய இருக்கு, சொத்து இருக்கு, வீடு இருக்கு, பங்களா இருக்கு, எண்ணில் அடங்கா இடங்கள் இருக்கு,
நிறைய பணங்களை வச்சிருக்கிறாரு, ஆனா அவர்கிட்ட களிமா இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற களிமாவின் நம்பிக்கை இல்லை. ஆனா ஒரு மனிதன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, சொத்து இல்லை, பிளாட்பாரத்தில் இருக்கிறாரு. ஆனால் அல்லாஹ் ஒருவனுங்கிற கொள்கை அவர்கிட்ட இருக்குது. இவர் தானங்க சிறந்தவர், இவர் தானங்க பாக்கியம் பெற்றவர். மாளிகையில் உள்ளவர் பாக்கியம் பெற்றவர் இல்லை, பிளாட்பாரத்தில் இருக்கிறவர் பாக்கியம் பெற்றவர். ஏன்? இவர்கிட்ட இஸ்லாம் இருக்கின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நபிகள் நான் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் இந்த இஸ்லாம் மார்க்கம், இந்த களிமா. இந்த களிமாவுக்கு பிறகு எது பாக்கியம் தெரியுமா? இந்த களிமாவுக்கு பிறகு எது பாக்கியம் தெரியுமா? உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம். லம் தூதவு ஷையன் بعد إخلاص بعد كلمة الإخلاص مثل العافية فاسألوا الله العافية. ஒரு மனிதனுக்கு இந்த இஸ்லாத்துக்கு பிறகு மிகப்பெரிய பாக்கியமாக கொடுக்கப்படுவது உடல் ஆரோக்கியம் தான். அல்லாஹ்விடம் நீங்கள் அதிகமாக உடல் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் என்ற செய்தியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட உடல் ஆரோக்கியத்தை இவன் குடிக்கிற பீடி சிகரெட்னால, இவன் போடுற தம்பாக்குனால, இவன் போடுற மாவாவால, இவன் போடுற பான் பராக்கால, இந்த மாதிரி தீமையில ஒன்று கூடி தன்னுடைய உயிரை தானே அழித்துக் கொள்ளக்கூடிய காட்சி. 25 வயசு 26 வயசு இளைஞன் காலையில் வேலைக்கு போறாங்க, 28 வயசு இளைஞன் காலை வேலைக்கு போறான், 10 மணிக்கு வேலைக்கு போறாரு. வேலைக்கு போனா அவர் என்ன செய்வாரு? சம்பாதிச்சுட்டு நினைச்சுவாரு வீட்டுக்கு 200 ரூபா கொண்டு வருவாரு அப்படின்னு அவருடைய சம்பாத்தியத்தை எதிர்பார்த்து மனைவி இருப்பாங்க. 200 ரூபா புருஷன் கொண்டு வருவாரு, அதை வச்சு பிள்ளைங்களுக்கு நல்லது புள்ள ஆக்கி போடலாம் அப்படின்னு அதை எதிர்பார்த்து இருப்பார். பிள்ளைகள் தகப்பனை எதிர்பார்த்து இருக்கும், நம்முடைய தந்தை சம்பாதிச்சுட்டு வந்து நமக்கு ஏதாவது ஆக்கி தருவாருன்னு. வயதான தாய் தந்தை இன்னைக்கு புள்ள சம்பாதிச்சுட்டு வந்து ஒரு 50 ரூபா தருவான், நம்ம என்ன செய்யலாம்? ஆஸ்பத்திரியில் போய் முட்டு வலியும் முது வலியும் காமிக்கலாம் அப்படின்னு தாய் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார். எல்லாருடைய எதிர்பார்ப்புலையும் மண்ணள்ளி போடுற மாதிரி இவர் போய் காலைல 10 மணிக்கு வேலை பார்ப்பார். போகும்போது அழகா போவார், ரொம்ப கண்ணியமாக போவார், வெள்ளையும் சொல்லமா போவார். போய் அங்கே வேலை பார்ப்பாரு. 10 மணிக்கு உள்ள வேலை 7 மணி 8 மணிக்கு முடியும். 200 ரூபா சம்பளம் வாங்குவார், 150 ரூபா சம்பளம் வாங்குவார். ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு விதமான சம்பளம். அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நேராக டாஸ்மார்க் கடையில் போய் நிற்பார். டாஸ்மார்க் கடையில் போய் 50 ரூபாய்க்கு முதல்ல கோட்டரை வாங்கி குடிக்கிறது. கோட்டரை 50 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிட்டு உடனே வருவாரா? அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு ஏறின போட்ட கோட்டரு போதும் அவர் கம்மியாக இருக்கும், இன்னொரு கோட்டரை அடிச்சுவார், இன்னொரு 50 ரூபாய்க்கு வாங்குவார். 100 ரூபா போச்சா இன்னொரு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு 50 ரூபாய்க்கு வாங்குவார். அதுக்கு மீது உள்ள 50 ரூபால அங்கே உள்ள அந்த சின்ன சின்ன சைடிஸுங்கிற பெயரில் அங்கே உள்ள பொருளை வாங்கி திம்பார். கடைசியா இறுதியா பாக்கெட்டில் 10 ரூபா 15 ரூபாவோட வீட்டுக்கு வருவார். சம்பாதிக்க போன புருஷன் பணத்தோடு வருவார், சோறாக்கி போனாலும் மனைவி காத்திருப்பா. சம்பாதிக்க போன மகன் நமக்கு எழுச்சுவான், இன்னைக்கு ஒரு 50 ரூபா கையில் தருவான். நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை, நம்ம உடல் நோயை டாக்டர்கிட்ட காமிக்கலான்னு தாய் எதிர்பார்த்திருப்பார், வயதான தாய். இவர் தண்ணி அடிச்சுட்டு போகும்போது அழகா போனவர் சாராயத்தை குடிச்சிட்டு வரும்பொழுது தட்டு தடுமாறி கீழே உளுந்து கைலி ஒரு பக்கம் சட்டை ஒரு பக்கம் மூத்திர சந்தில் விழுந்து வருவார். நல்லா இருக்கும் பொழுது, ஆரோக்கியமா இருக்கும் பொழுது எங்கேயாவது ஒரு துருவாடை வீசினா அந்த இடத்தை விட்டு ஓடி போவார். ஆனா தண்ணி அடிச்சா கரெக்டா அந்த துருவாடையை தேடி போவார். முட்டுச்சந்தில் மூளை முடுக்கல ஒன்றுக்கு இருக்கிற பகுதியில் போய் அப்படியே முகம் குப்புற கீழே விழுந்து அந்த யூரினுடைய மண்ணெல்லாம் தன்னுடைய வாயில் ஒட்டிய நிலைமையில் வீட்டுக்கு வருவாருங்க. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்கள், இப்படி வீட்டுக்கு வந்து ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியுடைய அந்த எதிர்பார்ப்பையும் தாயுடைய எதிர்பார்ப்பையும் ஏமாற்றம் அடையும் செய்கின்ற வகையில் வந்து நடந்தால் அவங்களுடைய மனசு எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு கஷ்டப்படும். சாராயம் ஒரு மனிதன் வீட்டில் ஒரு இளைஞன் ஒரு மனிதன் தண்ணி அடிச்சான் என்று சொன்னால், சாராயத்துக்கு அடிமையாகிவிட்டான் சொன்னால் அந்த குடும்பத்துடைய நிம்மதியே போயிடும். தண்ணி அடிச்சு வந்து ஒழுங்கா படுப்பாரா? வீட்டில் வந்து கூவன்னு கத்திக்கிட்டு இருப்பார். வீட்டில் உள்ளவங்க நிம்மதியை தூங்க முடியாது, பக்கத்தில் உள்ளவங்க இடைஞ்சல். இப்படி ஏராளமான தொல்லைகளை சாராயம் குடிப்பதினால் ஒரு மனிதன் சந்திக்கின்றான். தாய்க்கு செய்கின்ற கடமை ஒழுங்கா செய்ய முடியாதுல்லங்க.
சாராயம் குடிக்கிறான். பிளாட்பாரத்தில் அவங்க பெத்த தாய், வயதான தாய் பிளாட்பாரத்தில் வியாபாரம் செய்கிறாங்க. இவன் சாராயம் குடிச்சிட்டு வந்து ரோட்லேயே தாயை போட்டு மிதிக்கிறான். கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு 50 55 வயசு 60 வயசுலையும் பிளாட்பாரத்தில் காய்கறி வியாபாரம் பார்க்கிற தாய், வேகாத வெயில்ல தாய்க்கு உபகாரம் பண்ணாவிட்டாலும் உபத்திரம் பண்ணாமல் இருக்கணும்லங்க. இவன் தண்ணி அடிச்சுட்டு தாய் என்று பார்க்காமல் தாயை ஏராளமான கெட்ட வார்த்தைகளால் திட்டி தாயை எட்டி உதைக்கிற எத்தனை இளைஞர்களை உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெத்த தாயுடைய மனசு நோகும்படி ஒரு மனிதன் நடந்தாம்னா மறுமையில் வெற்றி பெற முடியுமா? அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்குமா? தாய்க்கு செய்கின்ற மரியாதை அவனுக்கு தெரியுதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் ஐயுல் அமலி அஹப்ப இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச அமல் எது என்று ஒரு மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் கேட்கின்ற பொழுது, ஒரு சஹாபி கேட்கின்ற பொழுது, அண்ணன் பெருமகனார் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, நேரம் வந்தவுடன் தொழுகுவது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு செய்கின்ற வணக்க வழிபாடுகள் நிறைய பிடிக்கும். ஆனால் அதுக்கு ரொம்ப பிடிச்சாமல் தெரியுமா? தொழுகக்கூடிய நேரம் வருதா, அந்த நேரம் வந்தவுடன் தாமதிக்காமல் தொழுகுவது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்று நபிகள் நாயகம் பதில் சொல்கின்றார்கள். பிறகு அவர் கேட்கிறாரு அந்த மனிதர், அந்த சகாபி, யா ரசூலல்லாஹ் பிறகு எது? நேரம் வந்தவுடன் தொழுகிறது பிடிக்கும், இது போக அடுத்து என்ன என்று கேட்கின்ற பொழுது நபிகள் நான் சொல்கின்றார்கள், பிர்ருல் வாலிதைன், தாய் தந்தைக்கு செய்கின்ற உபகாரம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். தாய்க்கு செய்கின்ற நன்மை, உங்களுடைய தாயுடைய மனம் நோகாமல் நடப்பது, உங்கள் தந்தைக்கு செய்கின்ற உடம்பு நன்மை, உங்கள் தந்தைக்கு செய்கின்ற கடமை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குங்கிற செய்தியை நபிகள் நான் சொல்கின்றார்கள். இதை அவர் கேட்டுட்டு மறுபடியும் கேட்காரு, யா ரசூலல்லாஹ் பிறகு எது? நேரம் வந்தவுடன் தொழுகுவது ஃபர்ஸ்ட், ரெண்டாவது பெற்ற தாய்க்கு தந்தைக்கு செய்யக்கூடிய உபகாரம், மூணாவது எது என்று கேட்கின்ற பொழுது நபிகள் நான் சொல்கின்றார்கள், அல் ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வது. உயிரை விடுகின்ற தியாகம் கூட மூணாவது தாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை விடுகின்ற தியாகம் மிகப்பெரிய அமல்ங்க. கேள்வி கணக்கெல்லாம் சொர்க்கம்ங்க. கடனை தவிர அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருத்தர் உயிரை விட்டாருன்னா நேரடி சொர்க்கம். கடனை தவிர எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அப்படிப்பட்ட உயர்ந்த தரஜாவை தரக்கூடிய ஒரு அமல் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கின்ற வணக்கத்தை வரிசை போடுகின்ற பொழுது, பட்டியல் எடுக்கின்ற பொழுது அந்த ஜிகாதை வந்து கடைசியாக வைக்கிறாங்க. தாய் தந்தைக்கு செய்கின்ற உபகாரத்தை தான் இரண்டாவது வைக்கின்றார்கள். ஒரு மனிதர் வருகின்றார், ஒரு சகாபி வருகின்றார், நபிகள் நாயகம் வந்து, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் ஹிஜ்ரத் செய்ய தயார், நான் போர் செய்ய தயார், என் பெயரை வந்து பதிவு பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்கின்றார். உடனே நபிகள் நான் சொல்றாங்க, கேட்குறாங்க, உனக்கு வயதான தாய் தந்தை இருக்கிறாங்களா? உனக்கு வயதான தாய் தந்தை இருக்கிறாங்களா அப்படி கேட்கும் பொழுது அந்த சகாபி சொல்றாங்க, யார சொல்லலாம் ஆமான்னு சொல்றாரு. உடனே நபிகள் நான் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நீ போர் செய்ய வருவதும் ஹிஜ்ரத் செய்ய வருவதும் அல்லாஹ்ட்ட நன்மை எதிர்பார்த்தானே? ஆமா யார சொல்லலாம். நீ நேரா உடனே வீட்டுக்கு போ. ஃபர்ஜி ஃபஹசின் சுஹபத்துகுமா, நீ வீட்டுக்கு சென்று உன்னுடைய தாய் தந்தைக்கு உபகாரம் செய். ஜிகாது செஞ்சால் என்ன நன்மையோ, ஹிஜ்ரத் செஞ்சால் என்ன நன்மையோ, அதே நன்மையை அல்லாஹ் உனக்கு உன் தாய் தந்தைக்கு செய்கின்ற உபகாரத்தில் அல்லாஹ் தருவானுங்கிற செய்தியை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை விட வந்த ஒரு சகாபியை வீட்டுக்கு போய் தாயை கவனி, தந்தையை கவனி என்று சொல்லி அனுப்புறாங்கன்னா, தாய் தந்தைக்கு செய்கின்ற கடமை எப்படிப்பட்ட கடமைங்க? அந்த கடமையை ஒருத்தன் தண்ணிக்கு அடிமையான, மதுவுக்கு அடிமையான, போதை பழக்கத்துக்கு அடிமையான செய்ய முடியுமா? மரியாதையை பேசுவான தாயை வாடி போட்டுலாம் பேசுவான். பெத்த தாயை இவனுக்கு போதை உள்ள போன பிறகு தாய் யாரும் தெரியாது, தானம் யாரும் தெரியாது, மாமா யாரும் தெரியாது, அண்ணன் யாரும் தெரியாது. ஒழுங்கா இருக்கும்போது அழகா பேசுவான். போதை தலைக்கு போடுறதுக்கு முன்னால, மதுவை குடிப்பதற்கு முன்னால் கண்ணியமா பேசுவார். யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியும். ஆனா இந்த போதை உள்ள போன பிறகு அவருக்கு மரியாதை தெரியாது. எல்லாத்தையும் வாடா போடான் தான், எல்லாத்தையும் அசிங்கமா தான். அப்போ ஒருத்தட்ட மரியாதையை பேசக்கூடிய அந்த புத்தியை மழுங்க செய்யக்கூடிய இந்த மதுவுக்கு நாம் அடிமையாகணுமா?
உலகத்தில் நம்மை சார்ந்து உள்ள கடமைகளை சரியாக செய்ய முடியாமல் தடுக்கின்ற இந்த தீய பழக்கத்துக்கு நம்ம அடிமையாகணுமா? எல்லா விஷயத்தை பற்றி மறுமை அல்லாஹ் விசாரிப்பானுங்க. தாய்க்கு மட்டுமா? உன் மனைவிக்கு செய்கின்ற கடமை செய்ய முடியுமா? நீ தண்ணி அடிச்சு, நீ சாராயத்தை குடிச்சு, நீ பொட்டு பொடுக்குன்னு நீ 30 வயசு 32 வயசுல செத்து போயிட்டனா, உன்னை நம்பி வந்தால மனைவி, நீ பெத்தைய புள்ள, அது நடு ரோட்ல நிக்குமாங்க. நல்லா இருக்கும் போது 4 பேர் நல்ல விதமா பேசுவோம், 4 பேர் மோசமா பேசுவான். நம்ம இருக்கும் பொழுது ஆளாளுக்கு ஒன்று பேசுவான். பெத்தவன் இறந்துட்டாமுன்னா, கட்டியவன் இறந்துட்டாமுன்னா ஊர்ல எவனா மதிப்பானா? எத்தனை பிள்ளைகளை பார்க்கிறோம் இந்த தீய பழக்கத்தினால். இளம் வயதில் எத்தனை பேர் இறந்து போறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள்லாம் ரோட்டில் நிற்கிறத பார்க்கிறோம். படிப்புக்கு வழி இல்லாமல், உணவுக்கு வழி இல்லாமல், தன் குடும்பத்தை அன்றாடம் அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு வழி இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் நடு ரோட்டில் நிற்கிறத பார்க்கிறோம். என்ன காரணம் கேட்டா இந்த மது தான் காரணம். 3 நாளைக்கு முந்தி பத்திரிக்கை செய்தியில் ஒரு செய்தி வருது. பத்திரிக்கை ஒரு செய்தி வருதுங்க. சென்னையில் அண்ணா மேம்பாலத்தில் ஒரு வாலிபர் தண்ணி அடிச்சுட்டு அப்படியே மேம்பாலத்தில் ஏறுறாரு. சாராயத்தை குடிச்சிட்டு அண்ணா மேம்பாலத்தில் அப்படியே ஏறுறாரு. ஏறினவர் அந்த பாலத்துக்கு மேலே ஏறி கீழே விழுந்து செத்து போறார். போதை மயக்கத்தில் வாலிபர் அண்ணா மேம்பாலத்தில் இருந்து கீழே விழுந்து இறந்து கிடக்கின்றார் என்ற செய்தியை பத்திரிக்கையில் போடுறான். போதை தண்ணி அடிக்காம இருந்தா உழுவானாங்க. ஒரு சாராயம் குடிக்காம போறான். இந்த மேம்பாலத்தில் ஏறி கீழே உழுவானா? உழுறதுக்கு மனசு வருமா? மேலே ஏறி கீழே விழுந்தா கை உடைஞ்சிருமே, கால் உடைஞ்சிருமே, மண்டை வெடிச்சிருமே, மூளை செதறிடுமே, நம்ம உயிர் போயிருமே அப்படிங்கிற சிந்தனையை இந்த புத்திக்கு அது கொடுக்கும். ஆனா இந்த போதை தலைக்கு ஏறணும்னு அவனுக்கு தெரியல. அவனுக்கு சிறு தலைக்கு போதை ஏறணும்னு மனிதன் சாராயத்தை குடிச்ச உடனே சின்ன பொருள்லாம் பெருசா தெரியும், பெருசெல்லாம் சிறுசா இருக்கும். மேம்பாலத்திலிருந்து உடனே விழுந்திருப்பான். உண்மையிலேயே அப்படி அங்கே வந்திருப்பான். ஏதோ உயரமான படிக்கட்டில் ஏறுறோம், படியிலேருந்து இறங்கியிருப்பான், கீழே வந்திருப்பான். படியிலேருந்து மேம்பாலத்தை ஏற நினச்சிருப்பாரு. நம்ம இங்கே ஒரு பில்டிங்கில் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறோம், சரி இறங்கிட்டோம், வீட்டுக்கு போவோம்னு சொல்லி இதான் படியோ அப்படின்னு மேலே ஏறி கீழே குதிச்சிருப்பான். போதை அப்படி சொல்லி இருக்கும். அப்படித்தான் அவன் போட்ட அந்த போதை அவனுக்கு வழிகாட்டி இருக்கும். உயிரை விட்டாங்க. அப்ப அவன் நம்பி மனைவி, அவன் பெத்த பிள்ளை ரோட்ல நிக்குமே. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இளைய சமுதாயமே, இளைஞர்களே, தீமையான காரியத்தில் ஒன்று சேராதீர்கள். ஒற்றுமை எது வரும் தெரியுமா? நன்மையில் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவது வர வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் குகை வாசிகள் என்ற ஒரு சம்பவத்தை சொல்கின்றான். அந்த குகை வாசிகள் அத்தனை பேரும் இளைஞர்கள். குகை வாசிகள் அத்தனை பேர் இளைஞர்கள். இனகும் ஃபிதியத்துன் ஆமனு பி ரப்பிஹிம் வ ஸித்னாஹும் ஹுதா. அல்லாஹ்வை உறுதியாக நம்பிய இளைஞர்கள் அவர்கள், அல்லாஹ்வுக்கு நேர்வழி காட்டிய இளைஞர்கள் என்று ஒரு இளைய சமுதாயத்தை அல்லாஹ் பாராட்டி அந்த இளைய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய அற்புதத்தை கொடுத்து அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான். ஒரு ஊர்ல ஒரு சில இளைஞர்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய இளைஞர்கள். அவர்கள் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ஏகத்துவத்துக்கு எதிராக இருக்கிறாங்க. இந்த இளைஞருக்கு கடுமையான எதிர்ப்பு வருகின்றது. அந்த மக்கள் நான் சொல்றாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கொள்கையில் இருக்கக்கூடாது. நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கை பாரம்பரியமாக சொல்லக்கூடிய கொள்கை, அல்லாஹ் ஒருவனுங்கிற கொள்கையில் இருந்து நீ விலகி வர வேண்டும். நீங்க இந்த ஊர்ல இருக்கிறதா இருந்தா நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கைக்கு வரணும். இந்த இல்லைன்னா உங்களை ஊரை விட்டு விரட்டுவோம், உங்களை கல்லால் அடிச்சு கொள்வோம் என்று ஊர் மக்கள் அந்த இளைஞர்களை மிரட்டுகின்றார்கள். அந்த இளைஞர்கள் பக்காலு ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல் அர்லி லன் நதுவ மின் தூனி இலாஹா, வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லாஹ் ஒருவனை தவிர வேற யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று உறுதியாக நிற்கின்றார்கள். கொள்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஒருவன் என்ற இந்த கொள்கையை உள்ளத்திலிருந்து பறி போகாமல் இருப்பதற்காக வேண்டி அந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? ஊரை விட்டு வெளியே போறாங்க. வெளியே போய் ஒரு குகையில போய் தஞ்சம் அடைகிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த இளைஞர்களை பல வருட காலங்கள் தூங்க வைத்து அல்லாஹ் காப்பாற்றுகின்றான். ஃபலரபனாஹும் அலா ஆதானியும் ஃபில் காஃபி சினீன அததா
பல வருட காலங்கள் அந்த இளைஞர்களை நாம் தூங்க வைத்தோம். அந்த குகையில் நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான், நபியே முஹம்மதே, அந்த குகை வாசிகளை நீ எட்டி பார்த்தால், அந்த குகை வாசிகளை நீ எட்டி பார்த்தால், ஓ தஹசபுகும் ஐகாலன் வகு ருகூத் ஒன்னு கல்லிபுகும் தாத்தல் யமீனி தாத்த ஷிமால், அவர்கள் தூங்கவில்லை, விழித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்வீர்கள். தூங்குறது எப்படி நம்ம தூங்குவோம்? கண்ணை பொத்தி தூங்குவோம். அல்லாஹ் எப்படி தூங்க வைக்கிறான் தெரியுமா? கண்ணை விழிச்சு எல்லாம் தூங்க வைக்கிறான். கண்ணு ரெண்டையும் முழித்தவர்களாக அந்த இளைஞர்கள் தூங்க வைக்கின்றான். முகம்மதே, நீ அவர்களை எட்டி பார்த்தால், நீ அவர்களை விட்டு பார்த்தால், இவங்க தூங்கலையே, முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. கல்புகம் வாசித்துன் இதரா ஆகிபில் வசீத், அவர்கள் அழைத்து சென்ற நாயை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த குகைக்கு வெளியே அப்படி காவலுக்கு வச்ச மாதிரி வைக்கிறான். அந்த நாய் காலை ரெண்டு நீட்டிக்கிட்டு கண்ணை ரெண்டையும் முழிச்சுக்கிட்டு அப்படி மக்களை பார்த்துக்கிட்டு இருக்குது. லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கொள்கையை விட்டாதான் இந்த உலகத்தில் இந்த ஊரில் நீங்க இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பை, நீ என்னடா என் கொள்கையை ஏற்றவனை கொள்றது, நான் காப்பாற்றுவேன் என்று கொள்கையில் உறுதியாக இருந்த இளைஞர் சமுதாயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிம்மதியான தூக்கத்தை கொடுத்து அல்லாஹ் காப்பாற்றுகின்றான். அந்த மாதிரி இளைஞர் சமுதாயமாக நீங்க இருந்தாலும் நான் இருந்தாலும் அது போன்ற அற்புதத்தை அல்லாஹ் நமக்கு தருவாங்க. நம்ம அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய தீமைகள் எங்கே இருந்து ஆரம்பிக்குன்னா இந்த வாலிப வயசிலிருந்து ஆரம்பிக்கின்றது. ஒரு முஸ்லீமாக இருக்கிற நாம், மறுமையை நம்பிய நாம், உலகத்தில் உள்ள இந்த சுகபோக வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்படலாமா? மனித சமுதாயங்கள், மனிதர்கள் இன்னைக்கு நிறைய தீய பழக்கத்துக்கு அடிமையாவது காரணம் என்னன்னா, இந்த இன்பத்தை விரும்புறான். குறைவாக கிடைக்கிற இன்பத்தை தண்ணி அடிச்சோன்னு அப்படி மதக்கிற மாதிரி இருக்குது. நல்லா சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டாலும் சிகரெட் அடிச்சு ஒரு தம்மை இழுத்து உள்ள விட்டு புகையை விட்டோம்னா அவனுக்கு எங்கேயோ போற மாதிரி இருக்குது. பான்பராக்க போட்டா ஹான்ஸ் அப்படி கசக்கி வாயில வச்சோம்னா கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம், ஒரு 2 மணி நேரத்துக்கு வாய் விறுவிறுன்னு இருக்குது. இந்த அற்ப சுகத்துக்கு ஆசைப்பட்டு இந்த தீமை பழக்கத்துக்கு தன்னைத்தானே தற்கொலை செய்யக்கூடிய காரியமான இந்த தீமை பழக்கத்துக்கு நிறைய அடிமையாக இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மறுமையை நம்பிய முஸ்லீம், இஸ்லாமிய இந்த இஸ்லாமிய இந்த மார்க்கம் நாளை மறுமையில் சொர்க்கத்தை தங்குமிடமாக ஆக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பாக அல்லாஹ் தருகின்றான். இந்த உலகத்தை நீ விரும்பாத, உலகத்தில் உள்ள சுகபோக வாழ்க்கை நேசிக்காத, கட்டுப்பாடா இரு. மறுமையில் கட்டுப்பாடு இல்லாத சுகத்தை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தடுக்கின்ற இந்த சாராயத்தை நீ விட்டனா, இந்த போதை விட்டனா, அல்லாஹ் அங்க கொடுப்பான்பா சாராயம். சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுப்பான் மது. அல்லாஹ் சொல்கின்றான், வயுஸ்கௌன மிர் ரஹைக்கும் மஹ்தூம், முத்திரையிடப்பட்ட மது கொடுக்கப்படும். சீல் உடைக்காம பாட்டில் இருக்குமா? எப்படி இருக்கும்? முத்திரையிடப்பட்ட மது. ஹிதாமுகு பிஸ்குன், அதனுடைய முத்திரை கஸ்தூரி என்று அல்லாஹ் திருமல் பேசுகின்றான். நிறமாறாத, தன்மை மாறாத தண்ணீர் ஆறு ஓடும். வன்காரும் லபனில் நம்ம தகையர் தாமுகு, சுவை மாறாத பால் ஆறு ஓடும். வன்காரும் ஹம்ரில் லதத்தில் ஷாரிபின், குடிப்பவருக்கு இன்பம் தரக்கூடிய மது ஆறு ஓடும். இங்கு சாராயம் குடிப்பானே, அவன்கிட்ட போய் கேளுங்களேன், வேற வழி இல்லாம இந்த கருமத்தை குடிக்கிறோமா? இன்பத்துக்காக குடிக்கான். குடிச்ச பேர் கொஞ்ச நேரம் மிதக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவன் அதை குடிக்கக்குள்ளே அவன் படுற பாட்டை பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் கவனிங்களேன். சாராயம் குடிக்கிறவன் போய் பக்கத்தில் ஓரமா அவனுக்கு தெரியாம எப்படா இவன் குடிக்க ஆரம்பிக்கிறான், எப்படி குடிச்சு முடிக்கிறான் அப்படின்னு கொஞ்சம் நீ பார்த்தீங்கன்னா நமக்கே வேடிக்கையா இருக்குங்க. கையில ஊத்துவான், வாய் பக்கத்தில் கொண்டு போவானோ எடுப்பானோ, வாய் பக்கத்தில் கொண்டு போவானோ எடுப்பானோ. ஏன்? அந்த நாத்தம் அவனுக்கு கடுமையா இருக்கும். உள்ள ஊத்துறான்னு ஏதோ கடுமையான ஒரு விஷ பொருளை உள்ள தொண்டையை விட்டு கடக்கிற மாதிரி அதை குடிக்கிறதுக்கு முந்தி கையில விக்ஸ் வச்சுக்கிடுவான், பழத்தை வச்சுக்கிடுவான், வேர்க்கடலை முட்டாய் வச்சுக்கிடுவான், ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு செய்வான். அப்படி கடக்குன்னு அப்படி மடக்குன்னு குடிச்சு கொஞ்சம் அப்படி அப்படி விக்ஸை வச்சு உருவான். துன்பம் தரக்கூடிய குடிக்கும் போது கடுமையாக வேதனை தரக்கூடிய நிலை தான் குடிப்பான். குடிச்ச பிறகு கொஞ்ச நேரம் அவனுக்கு போதை மயக்கம் இருக்கும். ஆனால் இதில் கட்டுப்பாடாக நீ இந்த உலகத்தில் வாழ்ந்தால், இதை வெறுத்து வாழ்ந்தால், இதை புறக்கணித்து வாழ்ந்தால்,
சொர்க்கத்தில் அல்லாஹ் தருவான், மதுவே ஆறாக ஓடும். என்ன மது? நீ பாட்டில் வாங்கணும், அங்க ஆறே ஓடும். எப்படிப்பட்ட ஆறு? வானுகாரும் மின் கம்ரில் லத்தத்தில் லிஷாரிபின், குடிப்பவருக்கு குடிக்கும் போது இன்பத்தை தருகின்ற மது ஆறு என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் பேசுகின்றான். மதுகளையும் குடிக்கின்ற பானங்களையும் இளமை மாறா சிறுவர்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு சேவகம் செய்ய வைப்பான் சொர்க்கத்தில். வயதூஃபு அலைஹிம் வில்தானு முகல்லதூன் இதா ஹஸிப்தஹும், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், இளமை மாறாத சிறுவர்கள் அந்த சொர்க்கவாதிகளை சுத்தி சுத்தி கோவலை கொண்டு வந்து கொண்டே இருப்பார்கள். என்ன வேணும், என்ன வேணும்? மது வேணுமா, தண்ணி வேணுமா, பால் வேணுமா, தேன் வேணுமா, என்ன வேணும் என்று இளமை மாறாத சிறுவர்கள் உங்களை சுத்தி சுத்தி வருவார்கள் சொர்க்கத்தில். இதா ராய்த்தகம் ஹசிப்தகம் லூலோ மன்சூரா, முகம்மதே நபியே, அந்த சிறுவர்கள் சுத்தி வருகின்ற அழகு எப்படி தெரியுமா? உதிர்த்து விடப்பட்ட முத்துக்களை போன்று இருக்கும். அப்படி பார்க்கிறதுக்கு கண் கொள்ளா காட்சியா இருக்குமாங்க. ஒரு முத்து, பவள முத்து இருக்கு இல்லையா, அந்த பவள முத்தை அப்படியே பளிங்கு கல் அப்படி உதிர்த்து விட்டு அப்படி போவோம், அப்படியே குதிச்சு 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 பார்க்கும், அது பார்க்கறதுமே ஒரு கண் கொள்ளா காட்சியா இருக்கும். அல்லாஹ் சொல்கின்றான், சொர்க்கத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு சேவகம் செய்கின்ற அந்த இளமை மாறா சிறுவர்கள் பார்க்கிறதுக்கு உதிர்த்து விடப்பட்ட முத்துக்களை போன்று இருப்பார்கள். மறுமையில கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? நீங்க பீடி சிகரெட் குடிச்சா கிடைக்காது. இந்த உலகத்தில் நீ போதையை சாப்பிட்டா கிடைக்காது. இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்வதை வெறுக்க வேண்டும், அல்லாஹ் தடுப்பதை வெறுக்க வேண்டும். இந்த அற்ப சுகத்தை நீ வெறுக்க வேண்டும். நபிகள் நான் சொல்றாங்க இல்லையா, இன்ன துன்யா அஸ்திஜ்னுல் மூமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலக வாழ்க்கை இறை நம்பிக்கையாளனுக்கு சிறைச்சாலை, இறை மறுப்பாளருக்கு சொர்க்கச்சோலை. சிறைச்சாலை மாதிரி உலகத்தை எழுதுங்க. உலகத்தில் உள்ள சுகபோக வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டு போவாதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். மிக மிக எளிமையா ரசூலுல்லாஹ் வாழ்றாங்க. உலகத்தில் எல்லா சுகபோகத்தையும் ரசூலுல்லாஹ் வெறுத்து மறுமை உள்ள சுகபோகத்தை தான் ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க. ஏன்? நபிகள் நாயகம் அல்லாஹ்ட்ட கேட்டா கொடுக்க மாட்டானா? எத்தனையோ நபி தோழர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யும் பொழுது, யா அல்லாஹ் இவருக்கு பொருளாதார பரக்கத்தை கொடு, குழந்தை பரக்கத்தை கொடு, செல்வ பரக்கத்தை கொடு என்று நபிகள் நாயகம் பிற சகாபாக்களுக்கு துஆ செய்கின்றார்கள். அவருடைய துஆவின் எதிரொலி அந்த துஆவுக்கு பிறகு எத்தனையோ சகாபாக்கள், ஏழ்மையில் இருந்த சகாபாக்கள் செல்வ செழிப்புக்கு மாறுகின்றார்கள். தனக்கு கேட்க தெரியாத சொல்லாக்கு, யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் செல்வத்தை தான்னா அல்லாஹ் கொட்டுவான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்துக்கு எனக்கு என்னப்பா இருக்கு? வெயிலே போகின்ற ஒரு மனிதன் நிழலுக்காக வேண்டி மரத்தடி நிழலில் ஒதுகின்றான். கடுமையான வெயில் அடிக்குது, வெயில் அப்படியே போய்கிட்டு இருக்கிறான், மேலெல்லாம் வேறு ஊத்துது. போகும்போது அழகான ஒரு ஆலமரம் இருக்கு, அழகான ஒரு புளிய மரம் இருக்கு, அழகான ஒரு வேப்ப மரம் இருக்கு. அந்த மரத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் இழப்பாறு தான், 1 மணி நேரம் 2 மணி நேரம் இழப்பாற்றி போறான் இல்லையா. இந்த போனான இந்த மரத்துடைய நிழலுக்கும் இவனுக்கும் என்ன உறவு? இந்த உறவு தான்பா உலகத்துக்கும் எனக்கும் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே. அந்த உம்மத் என்று சொல்லக்கூடிய நாம் எப்படி வாழ வேண்டும்? உலகத்தினுடைய அற்ப சுகத்துக்கு அடிமைப்பட்டு, அதனால உலகத்திலே கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு பல நோய்களை இழுத்து கேவலமான மரணத்தை சந்தித்து சொகுசான வாழ்க்கையான சொர்க்கத்தை இழக்க தயாரா? அல்லாஹ்வுடைய கடுமையான தண்டனையான நரகத்தில் போக விரும்ப போறீங்களா? கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்ற வழியில், அல்லாஹ் அமைத்த வழியில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியில் நம்முடைய வாழ்க்கையை கடக்க வேண்டும். குறிப்பாக இளைய சமுதாயம், இளைஞர்கள், நம்முடைய மனசு விரும்பத்தான் செய்யும். மனசு விரும்புங்க, ஆசா பாசம் இருக்கும். ஆனா அந்த இடத்துல மறுமை என்ற சிந்தனை ஏற்படுத்தி வெறுக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், நாளை மறுமையில் எந்த ஒரு நிழலும் இல்லாத அல்லாஹ்வுடைய அருஷுடைய நிழல் மட்டும் இருக்கின்ற அந்த நாள். உலகத்தில் 50 வருஷ வாழ்க்கை, 60 வருஷ வாழ்க்கை, 65 வருஷ வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில மனக்கட்டுப்பாடு இல்லாமல் ஒவ்வொரு தீமைக்கும் அடிமைப்பட்டு தீமையில் மூழ்கின்றோம். ஆனா இதுல நீங்க சரியா இருந்துட்டீங்க,
இந்த அற்ப வாழ்க்கையில இந்த குறைந்த காலம் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச காலம். நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னால எல்லாரும் நிற்கும் பொழுது உலகத்தில் வாழ்ந்த காலங்களை மனிதர்கள் பேசிக் கொள்வார்கள். 60 வருஷம் வாழ்ந்தவனாக இருக்கட்டும், 100 வருஷம் வாழ்ந்தவனாக இருக்கட்டும். ஏன் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்தாம் இல்லையா 950 வருடங்கள், அந்த வாழ்க்கையா இருக்கட்டும். இந்த வாழ்க்கையினுடைய காலங்களுடைய நீளமும் இந்த வாழ்க்கையுடைய காலமும் மறுமையில மஹ்ஷர் மைதானத்தில் விசாரணை நாளில் நிற்கும் பொழுது எப்படி பேசிக்கொள்வோம் தெரியுமா? உலகத்தில் வந்து நம்ம ஒரு அரை நாள் ஒரு நாள் வந்திருப்போமா? 50 வருஷ வாழ்க்கை, 100 வருஷ வாழ்க்கை, 85 வருஷ வாழ்க்கை, இது எத்தனை காலங்களும் மறுமையில போய் நம்ம இருக்கும் பொழுது அரை நாளாக தெரியும், ஒரு நாளாக தெரியும், ஏன் ஒரு சில மணி நேரங்களாக கூட தெரியும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் பேசுகின்றான். அப்படிப்பட்ட அற்பமான இந்த காலம், இந்த காலத்து தீமைக்கு அடிமையாகி முடிவு இல்லாத அந்த வாழ்க்கை இழக்க தயாரா? நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், நாளை மறுமையில் விசாரணை நாள் ஒரு நாள் உலகத்தில் நீங்கள் சந்திக்கின்ற 50,000 நாட்களுக்கு சமம். ஒரு நாள் நீங்கள் உலகத்தில் பார்க்கிற இந்த காலத்துக்கு 50,000 நாளுக்கு சமம். கடுமையான வேதனை தரக்கூடிய விசாரணை நாள், கிட்டத்தட்ட நரக வேதனைக்கு நிகராக இருக்கும். அந்த நாள்ல நிழலே கிடையாது, அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை தவிர. 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அந்த தன்னுடைய அர்ஷ் நிழலை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 7 பேருக்கு கொடுப்பான். அந்த 7 பேரில் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், வஷாபு நஷஅ ஃபி இபாதத்தி ரப்பிஹி. ஒரு வாலிபர், ஒரு இளைஞர் வணக்க வழிபாடுகளே ஊறியிருப்பாரு, அந்த இளைஞருக்கு அரிசி நிழல் உண்டு என்ற செய்தியை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்களே. இனி இளைய சமுதாயமே அப்படிப்பட்ட ஒரு வாலிபராக நம்ம உருவாக வேண்டாமா? இஸ்லாம் சொல்லுகின்ற நன்மை யாருக்கு நன்மை? நமக்கு தானங்க. நீங்க அல்லாஹ் சொன்ன மாதிரி, நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி நீங்கள் வாழ்ந்தால் இந்த உலகத்தில் உங்களுக்கு நன்மை. உங்க பிள்ளைக்கு செய்கின்ற கடமையை சரியா செய்யலாம். உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாலும் நீங்க சம்பாதிக்க முடியும். பழமொழி சொல்லுவாங்க, சுவர் இருந்தாதான் சித்திரம் வர முடியும். நீங்க நல்லா இருந்தாதான் உங்களுடைய குடும்பத்தை நீங்க பார்க்க முடியும். நீங்க நண்பரோடு சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தவறான பழக்கத்துக்கு ஆளாகி, நீங்க கெட்ட கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகி கேன்சர் போன்ற, புற்றுநோய் போன்ற, மாரடைப்பு போன்ற நோய்கள் வந்து விட்டால் அதனால் பாதிப்பு யாருக்கு? உங்களுக்கு மட்டுமா? உங்களை சார்ந்து உள்ள உங்க மனைவிக்கு, உங்கள் வயதான தாய் தந்தைக்கு, நீங்கள் பெற்ற உங்களுடைய பிள்ளைக்கு, இப்படி எல்லாத்துக்கும் உலகத்தில் பாதிப்பு, உலகத்தில் நஷ்டம், நாளை மறுமையில் நஷ்டம். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைய சமுதாயமே, வாலிப சமுதாயமே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நன்மையான காரியத்தில் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கின்ற தீமையெல்லாம் தூக்கி எறிய வேண்டும். அப்படி தூக்கி எறியல இல்லைங்க, நீங்க சொல்றத சொல்லுங்க, நாங்க இந்த காதல வாங்கி இந்த காதல தான் விடுவோம் அப்படின்னு இருந்தா நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் பேசுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ மன் யர்தத்த மின்கும் அன் தீனிஹி வஸௌஃப யஅதி அல்லாஹு பிகௌமின். இந்த மார்க்கத்தை விட்டு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடினால், இந்த மார்க்கம் சொல்கின்ற கட்டளைகளை, கடமைகளை நீங்கள் வெறுத்தால், அல்லாஹ் தடுக்கின்ற காரியத்தை நீங்கள் செய்தால், அல்லாஹ் வேற ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். உங்களை விட்டு ஆள் கிடையாது அல்லாஹ்வுக்கு. ஏன்னா நீங்க தான் அல்லாஹ் வணங்கணுமா? நீங்க தான் அல்லாஹ் கட்டுப்படணுமா? அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருப்பான். சரியா உங்கள்கிட்ட கட்டுப்பாடு இல்லை, சரியா நன்மைகள் இல்லை, சரியா நீங்கள் தீமையிலிருந்து விலகல, அல்லாஹ் வேற ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். யுஹிப்புகும் வ யுஹிப்பூனஹு. அந்த கூட்டம் அல்லாஹ்வை நேசிக்கும், அல்லாஹ் அந்த கூட்டத்தை நேசிப்பான் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இறை நம்பிக்கையாளர்கள், மறுமை நம்பிய முஸ்லிம்கள் சரியாக நமக்கு வாழ்க்கை அந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் விடுகின்ற எச்சரிக்கை இது. ஒழுங்கா இருந்துக்க, சரியா இரு, இல்ல உன்னை தூக்கிட்டு வேற கூட்டத்தை கொண்டு வருவேன். அந்த கூட்டம் என்னை நேசிக்கும், நான் அவர்களை நேசிப்பேன் என்ற எச்சரிக்கையாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நம்முடைய நன்மையான காரியத்தில், நல்லறத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படிப்பட்ட மக்களாக வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையில்
சொர்க்கத்தை அடைகின்ற மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கல் புரிவானாக. வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். Allah